டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். சத்தான ஸ்நாக்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ராகி உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு டேஸ்ட்டுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸ் உருண்டைகளை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ராகி மாவு வச்சு சூப்பரான ஒரு உருண்டை சேர்ப்போம். ராகி சிம்பிளி தான் சேர்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டோம். இதில் நம்ம ஒரு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம், ஜலிச்சு வச்சுருக்கோம். அது உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் இருக்கும் வெயிட்டில். மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லேசாக அப்படியே மாவில் விரவி கொடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி லேசாக தான் தெளிக்கணும், ரொம்ப தெளிச்சிடக்கூடாது. லேசாக தெளிச்சுட்டு அப்படியே அந்த விரல்கிட்டேவும் அந்த மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. முதல் ஒரு கைக்குழி தெளிச்சுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் 2வது ஒரு கைக்குழி அளவு தெளிச்சுக்கிடுவோம். அந்த எல்லா மாவையும் ஈரப்படுத்தணும். இப்போ 3வதாக ஒரு கைக்குழி அளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கோம். போட்டு நல்லா அது மாதிரி பிசைஞ்சு விரவி கொடுங்க. பூரா ஈரம் பட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஈரம் பட்டுருக்கணும். அது மாதிரி பொலுன்னு இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு சரியாக இருக்கும் வெந்து வரும்போது. இப்போ ராகி மாவு பூரா நம்ம சூப்பராக தண்ணி வச்சு விரவி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே ஸ்டீமரில் தண்ணி சேர்த்து நல்லா சூடாகி ஆவி வந்துருச்சு. இப்போ இந்த தட்டுக்கு மேலே ஒரு இலையை விரிச்சிக்கலாம். துணி கூட நீங்கள் ஈர துணி கூட விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இங்கே மாவு நம்ம ரெடியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அது அப்படியே அந்த இலை மேலே சேர்த்துருங்க. இப்போ நார்மலாக ரொட்டி செஞ்சும் நம்ம அதை ரொட்டி சுட்டும் அதை எடுத்து நம்ம சிம்பிளி பண்ணலாம். அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் நம்ம செய்யலாம். இப்போ மாவை நல்லா பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா நீராவிலே வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு 100 கிராம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளை நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எள்ளு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். வறுத்து ஆற வச்ச எள்ளை நம்ம பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பவுலில் வறுத்த நிலக்கடலை பருப்பு நல்லா தொலியெல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது 2ஐயும் மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எள்ளு நிலக்கடலை பருப்பும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மிக்சிங் பவுல்லே சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த புட்டை தட்டில் தட்டிக்கலாம். புட்டு நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இப்போ தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். புட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே நம்ம நிலக்கடலை பருப்பு எள்ளு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதே பவுலில் இதை சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு அப்படியே பரவலாக ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி செய்யும்போது ராகி சிம்பிளி இன்னும் நம்ம டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நெய் ஏலக்காயும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா விரவி கொடுத்துருங்க. நல்லா விரவியாச்சு. இந்த அளவுக்கு விரவிட்டு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்க்கணும். கிட்டத்தட்ட 300 கிராம் வெள்ளத்தங்க நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நம்ம கருப்பட்டி சேர்க்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு 300 கிராம் துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. இந்த மாதிரி மாவு வெல்லம் எல்லாம் நல்லா கலந்துரட்டும். நல்லா கலந்தாச்சு. அதே மிக்சி ஜார், பெரிய மிக்சி ஜாரில் ஒரு 2 கை கலந்து வச்சுருக்கோம்ல, வெல்லம் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம். 2 கை மட்டும் எடுத்து போடுங்க. அதாவது அரைக்கிறதுக்கு தகுந்தாப்புல. இப்போ மிக்சி ஜாரில் 2 கை உள்ளே போட்டு நம்ம மிக்சி ஜாரில் சுத்த விட்டோம்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம சுத்த விட்டு எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் ராகி சிம்பிளி செய்யும்போது புட்டை வச்சு அதை உரலில் போட்டு தான் இடிப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து சூடாக எடுத்து போட்டு உரலில் வெள்ளங்கள்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு இடிப்பாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாதுன்றனால ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ இப்படி வீட்டில் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம சுற்று விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்லம் எல்லாமே நல்லா அதில் இலகி மெல்ட் ஆகி இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரும். இது உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அதே மிக்சி ஜாரில் மறுபடியும் 2 கை. இப்போ நமக்கு 3 ரவுண்டு அடிக்கிறதுக்கு வருது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிங்க. மொத்தமாக போட்டு அடித்தோம்னா செம்மிக்கிட்டு நமக்கு அரைச்சி வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிற அளவுக்கு மட்டும் போட்டு அரைச்சிட்டு நம்ம அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும். அவ்வளோதான். நம்ம தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சைனிங்காக வர்ற மாதிரி உருண்டையை பிடிச்சிக்கோங்க. அருமையாக அந்த மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம்.
பிரமாதமாக இருக்கு, அருமையாக இருக்கு. ஏற்கனவே ராகி மாவு நல்ல உடல் பலம் அதிகம், அதில் எள்ளு ரொம்ப சிறப்பு, அதோட நிலக்கடலை. இப்படி 3 ஐட்டம் நமக்கு சேரும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டே இருக்குது. உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் இதிலே கிடைச்சிரும். இதே மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா 10 நாளைக்கு ஒருக்க செய்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும், நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு ராகி சிமிலி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.